அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அபிலாஷ். திங்கள் நகர் பிஸ்னஸ் சென்டரோட பிசி ஹெட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IC38 ஏஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவைப்படுற ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா IC38 எக்ஸாமில் ஒரு பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸில் அவைலபிளாக இருக்கிற சில பல ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அட் லாஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் அண்ட் கிளைம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் கேர் காஸ்ட்டில் 62% அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தென் IRDA சேர்மன் TS விஜயன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் ஹெல்த் கேருக்கு 62% அவங்க கையில் இருக்கிற காசை போட்டு தான் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் இன்சூரன்ஸை நம்பி இல்லாமல் சொந்த பாக்கெட்லேருந்து காசை போட்டு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு தவறான புரிதலும் சரியான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ வைத்தியத்துக்கு பாக்கெட்டில் இருக்கிற காசை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு சராசரி சம்பளம் வாங்குகிற ஒரு பர்சன் ஸோ தன்னோட காசில் கொஞ்சத்தை இஎம்ஐக்கும் கொஞ்சத்தை ஆக்சுவலாக ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கும் கொஞ்சத்தை பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு, பசங்களுக்கு ஸ்கூல் ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எதிர்பாராத விதமாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு குண்டு விழுந்தது மாதிரி வந்து விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க ஆக்சுவலாக மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போது இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை சரி கட்டணும் அப்படின்னா இந்த பிளான் பண்ணி வச்சுருக்கிற லோன், இஎம்ஐ, எக்ஸ்பென்சஸ், ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃபீஸ் இதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அவங்களால பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த தருவாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ அவர் இந்த எந்த கவலையுமே இல்லாமல் ஓரளவுக்கு ரிலீவ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ நான் 2 குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கெல்லாம் நோயே வராது, ஸோ அதனால் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்போ ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கட்டுறேன், பட் இந்த இயர் நான் கிளைம் பண்ண மாட்டேன், அப்போது எனக்கு இந்த காசு வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவே நான் ஒரு 5-6 இயர்ஸ் நான் கட்டிகிட்டு இருக்கேன், பட் நான் கிளைமே பண்ணல அப்படின்னா இந்த காசு எனக்கு வேஸ்ட்டாக தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம காரில் இருக்கிற சீட் பெல்ட் மாதிரியும் நம்ம பைக்கில் போட்டுட்டு போகிற ஹெல்மெட் மாதிரியும் தான். ஸோ நம்ம ஒரு டைம் ஆக்சுவலாக அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேவைப்படுற நேரத்தில் சீட் பெல்ட்டோ இல்லை ஹெல்மெட்டோ கை கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னா உயிருக்கே பாதகமாக முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸும். ஸோ தேவைப்படும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அது நம்மளை ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸுக்கு உள்ளாக்கும். ஒரு பர்சனோட ஹெல்த்தை எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர். ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள், உணவு, நம்மளோட வேலையோட இயல்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட்டட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ ஒபிசிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேலை, ஸோ நம்ம ஃபுல் டைம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால் கண்டிப்பாக உடல்நலக்குறைவு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதாவது நம்ம காற்று மாசுபட்டு போகிறது, தண்ணி மாசுபட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மரபணு வழியாக வர நோய்கள். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அவன் தாத்தா பாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸும் சுகர்லாம் இருக்குது, ஸோ அதனால் கண்டிப்பாக இவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த விஷயந்தான். ஸோ தொட்டு அந்த குடும்பம் வழியாக பாஸ் ஆகி வர மரபணு சம்பந்தமான நோய்கள். ஸோ இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஆக்சுவலாக எவால்வ் ஆச்சு, ஸோ எப்படி ஆக்சுவலாக டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். 1948 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி சில நாட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ESIS அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு ESI ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது.
இது யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குற ப்ளூ காலர் ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னா அந்த ஜாபில் நிறையவே மேனுவல் லேபர் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவர்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே மேனுவல் லேபர் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இஎஸ்ஐஎஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்த இஎஸ்ஐஎஸ் ஸ்கீமை மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன், அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1954 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக நம்ம கவர்மெண்ட் ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது சிஜிஹெச்எஸ். இஎஸ்ஐஎஸ்லேயும் சரி சிஜிஹெச்எஸ்லேயும் சரி ரெண்டுலேயுமே அவங்களுக்கான நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்களுக்கான டிஸ்பென்சரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ் போய் பயனடைஞ்சிக்கலாம். 1986 அதாவது ரொம்ப கேப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 4 பப்ளிக் செக்டார் கம்பெனிஸும் ஒரு மெடிக்ளைம் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மெடிக்ளைம் தான் ஸோ இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ டில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் எடுக்கப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸில் மெடிக்ளைம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வகிக்குது. ஸோ 2001 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பாலிசிஸ் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1986 தான் மெடிக்ளைம் பாலிசி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 பாலிசி ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பென்ஷனர்ஸ்க்காக பவிஷ்ய ஆரோக்கிய பாலிசி, ட்ராவலர்ஸ்க்காக ஓவர்சீஸ் மெடிக்ளைம் பாலிசி, பாவப்பட்ட மக்களுக்காக ஜன ஆரோக்கியா பீமா பாலிசி அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆக்சுவலாக இப்போது அதோட கவர் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிமினிட்டி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிமினிட்டி பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டோம், ஸோ நமக்கு ஆக்சுவலாக செலவாயிடுச்சு, ஸோ அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு பண்ணுறது தான் இண்டிமினிட்டி பாலிசி. ஸோ நம்ம பில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அது கேஷ்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்சுவலாக ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைமாக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம பில்லை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அவங்க ஆக்சுவலாக பில்லை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இண்டிமினிட்டி பாலிசி. ஸோ ஃபிக்ஸட் பெனிஃபிட் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பாலிசியில் இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸட் பெனிஃபிட் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் இத்தனை % ஆஃப் தி சம் இன்ஷூர்ட் நான் உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் தரோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபிக்ஸட் பெனிஃபிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்சம் சம் இன்ஷூர்டில் நீங்கள் ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் 1% நான் உங்களுக்கு கேஷ் பெனிஃபிட்டாக கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1000 ரூபாய் கேஷ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் ஃபிக்ஸட் பெனிஃபிட் பாலிசி. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி அப்படிங்கிறது உயிர் சேதம் ஏற்படுத்துகிற மாதிரி உள்ள நோய்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயிர் சேதம் ஏற்படுத்துகிற மாதிரி நோய்கள். ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கவர் பண்ணுறது தான் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கான மருத்துவ செலவு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் வரும் பட்சத்தில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு லம்சமாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர்ஸை வச்சு இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கவர். ஸோ இந்த பேரை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சிங்கிள் பர்சனை கவர் பண்ணுற பாலிசி. ஸோ இதுவே ஒரு குரூப் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அதாவது ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு நம்ம சேர்த்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஃப்ளோட்டர் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஃபேமிலிக்கு சேர்த்து ஒரு சம் இன்ஷூர்ட் கொடுத்துருவோம். அதாவது இந்த 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 3 லட்சம் ரூபாய் கவரேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறது தான். அந்த 4 பேருமே அந்த சேம் சம் இன்ஷூர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ளோட்டர் கவர். ஸோ மாஸ் கவர் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம மாஸ் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாவப்பட்ட மக்கள் அனைவரையுமே ஒரு இன்சூரன்ஸ்குள்ளாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுறாங்க அப்படின்னா அது மாஸ் கவரில் சேரும். ஸோ இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணுற சில பல டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பீரியடை தான் நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு பின்னாடியும் அப்படிங்கிறது தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா அவங்க அட்மிட் ஆன டேஸு, ஸோ அது கண்டிப்பாக 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாக 30 நாளும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாக 60 நாளும் கொடுக்கப்படும்.
இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி 30 நாளும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் 60 நாளும் உங்களுக்கு கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் டேஸு ஒவ்வொரு இன்சூரர் வேரி ஆகும், பாலிசிக்கு வேரி ஆகும். பட் காமனாக எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் தான். ஸோ நேஷ்னல்லே பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மெடிக்ளைம் பாலிசியில் 45 நாள் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்குறோம். பட் மற்ற பாலிசியில் எல்லாமே 30 டேஸ் தான் கொடுக்குறோம். இது கம்பெனி வேரி ஆகும், பாலிசிக்கு வேரி ஆகும். பட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா என்னன்னா அவங்க வீட்டில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. இது 2 விதமாக நடக்கும். அதாவது ஒரு விஷயம் அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த் சிச்சுவேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிப் போனில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வீட்டில் வச்சே தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி மூவ் பண்ணுறது ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வச்சே ட்ரீட் பண்ணுவாங்க இனிஷியலாக. ஸோ இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டிலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பெட்ஸு ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வீட்டிலே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்டிஷனில் டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன், ஸோ அதாவது வீட்டிலே தங்கி சிகிச்சை பெறுவது எந்த கண்டிஷனில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதை கொடுத்துருக்குற ஆப்ஷனில் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாததால் நோயாளியை கொண்டு செல்ல முடியவில்லை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். அதாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன், என்னை வீட்டிலே வச்சு ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு அப்படின்னா அது ஆக்சுவலாக டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷனில் கிளைம் எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஆக்சுவலாக வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இதில் கண்டிஷன் கிடையாது. அவங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியாத ஒரு ஹெல்த் சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்னொரு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்கிற நோய்கள். ஸோ இந்த மாதிரி நோயை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொபோசல் ஃபார்ம்லேயே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம உண்மையாக இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிசீஸ் எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக 48 மாதத்துக்கு மேலே தான் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். சில பல பாலிசிஸில் இதுவும் வேரி ஆகும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 48 மாதம். இது தவிர்த்து வெயிட்டிங் பீரியட்னு இருக்கும். சில நோய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இஎன்டி ரிலேட்டட் நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வெயிட்டிங் பீரியடும், ஸோ கேட்ராக்டு, பைல்ஸ், ஹெர்னியா இந்த மாதிரி நோய்களுக்கு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடும், ஸோ போன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு 4 வருஷம் வெயிட்டிங் பீரியடும் நம்ம ஜென்ரலாக கொடுப்போம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிசி ஸ்டார்ட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் இன்றைக்கி பாலிசி போட்டுட்டு நாளைக்கே கிளைம் வந்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பாலிசி போட்டு 30 டேஸ் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமா தான் பாலிசி ஆக்சுவலாக ஆக்டிவேட்டே ஆகும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 30 டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆகுதுன்னு வைங்களேன், ஸோ அது பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஏன் அப்படின்னா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு சம்பவம். ஸோ இந்த 30 டேஸ் வெயிட்டிங் பீரியடுக்குள்ளாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் வேறு எந்த நோய்களுக்குமே பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆக்சுவலாக நீங்கள் கிளைமே பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்லிமிட் அப்படிங்கிறது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு பாலிசி எடுத்துருக்கீங்க, ஸோ நம்மக்கிட்ட பாலிசி இருக்குது, ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சப்லிமிட் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு 1% ஆஃப் தி சம் இன்ஷூர்டு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1%ங்கிறது 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் தான் ஒரு நாள் ரெண்டுக்கு கம்பெனி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் சப்லிமிட். ஸோ இன்சூரன்ஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் ரூம் மாதிரி ஒரு ரூமை போட்டுட்டு அதில் அப்படியே ஆக்சுவலாக அவங்க செலவு ஜாஸ்தி பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்லிமிட் கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கோபேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோபே அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் கிளைமோ இல்லை சின்ன கிளைமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோபேமெண்ட் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10% கிளைம் அமௌண்ட்டு நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும், இல்லை 20% கிளைம் அமௌண்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறது தான்
கோபேமெண்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃபால்ஸ் கிளைமோ இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன கிளைமுக்கோ வந்து நிற்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கோபேமெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. டே கேர் ப்ரொசீஜர். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு கண்டிஷன் பார்த்தோம், 24 மணி நேரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஸோ சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடித்து அனுப்பி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் சர்ஜரிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 ஹவர்ஸ்லேயே முடித்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டே கேர் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் 24 மணி நேரத்தை விட குறைவாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஆக்சுவலாக உங்களுக்கு கிளைம் பேயபிள். மெட்டர்னிட்டி கவர். ஸோ மெட்டர்னிட்டி கவர் அப்படிங்கிறது இப்போ நிறைய பாலிசிஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டடான கிளைமுக்கு கொடுக்குறது தான் மெட்டர்னிட்டி கவர். ஸோ ஆயுஷ் கவர். ஸோ ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறது தான் ஆயுஷ் கவர். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அலோபதி மெடிசனுக்கு மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுஷ் கவருக்கும் எல்லா பாலிசிஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவுட் பேஷண்ட் கவர், அதாவது வெளிநோயாளி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் வெளிநோயாளியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் யூஸ்வலாக கவர் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போது காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரீமியம் வாங்கிட்டு அவுட் பேஷண்ட் கவரும் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் கேஷ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பீரியடுக்கு உங்களுக்கு டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல் கேஷ். கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேன்சர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி டிசீசஸ் பார்த்திங்கன்னா செலவு ரொம்பவே ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்த உடனேவே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த லம்சம்மை வச்சு நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ இப்போ நம்ம ஜெனரலாக இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸை தவிர்த்துட்டு ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சீனியர் சிட்டிசன் பாலிசி. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசி பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஏஜ்டு பீப்புளுக்காக கொண்டு வரப்பட்டது. வயசான காலத்தில் அதிகமான ப்ரீமியம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் கொடுக்காம ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரீமியமை ப்ளேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ஷூர் பண்ணுறது தான் இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசி. கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் டைப் பாலிசி. அதாவது இந்த நோய் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ பண்ணலையோ அவங்க அக்ரி பண்ண அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு கேன்சருக்காக எடுக்கப்பட்ட ஒரு பாலிசிக்கு உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஓவர்சீஸ் மெடிக்ளைம் பாலிசி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை விட்டு வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக இந்த பாலிசி டிசைன் பண்ணப்பட்டது. அதாவது பிஸ்னஸ்க்காக போகலாம், இல்லை ஹாலிடேக்கு போகலாம், இல்லை ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியில் போனாலுமே உங்களுக்கு இந்த பாலிசி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த பாலிசியில் கவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா டாலர்ஸில் இருக்கும். ஸோ இதில் இந்த மெடிக்ளைம் பாலிசியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் இருக்கும். ஸோ பேகேஜ் ரிலேட்டட், லைபிலிட்டி ரிலேட்டட் கவர்ஸும் இருக்கும். குரூப் மெடிக்ளைம் பாலிசி. ஸோ குரூப் மெடிக்ளைம் பாலிசி அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸை எல்லாரையுமே சேர்த்து ஒரு மெடிக்ளைம் கவரேஜ் கொடுக்கறது தான் இந்த குரூப் மெடிக்ளைம் பாலிசி. ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லர் மேடாக இருக்கும். அதாவது டெய்லர் மேட் அப்படிங்கிறது ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஆக்சுவலாக இந்த பாலிசியை கொடுத்துருவாங்க. இந்த இவ்வளோ கவர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் எந்த கவர் உங்களுக்கு வேணும், எந்த கவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஆக்சுவலாக பாலிசியை டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த குரூப் மெடிக்ளைம் பாலிசி. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எது ஆக்சுவலாக குரூப் மெடிக்ளைம் பாலிசி பொறுத்தவரையில் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு எம்ப்ளாய்க்காக பாலிசி எடுக்கிறாங்க, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு எம்ப்ளாய்க்காக பாலிசி குரூப் மெடிக்ளைம் பாலிசி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக பாலிசி எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் ட்ரூ. ஸோ பேங்க் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக பாலிசி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்கீப்பர், அதாவது ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வர கஸ்டமர்ஸ்க்காக பாலிசி எடுக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே தப்பு. ஸோ ஒரு குரூப் மெடிக்ளைம் பாலிசின்னு வரும்போது அந்த குரூப்புக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அந்த குரூப்புக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அந்த குரூப்புக்காக பாலிசி எடுக்கிறவங்களுக்கும் அந்த குரூப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட உள்ளர்த்தம். டாப் அப் பாலிசி. ஸோ டாப் அப் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு சம் இன்ஷூர்டுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கவரேஜே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெஷோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ த்ரெஷோல்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஆகிற செலவுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் த்ரெஷோல்டு ஒரு 2 லட்ச ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ 2 லட்சத்துக்கு உள்ளாடி கிளைம் வந்துச்சுன்னா கிளைம் கிடைக்காது, 2 லட்சத்துக்கு மேலே வர கிளைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாப் அப் பாலிசி.
இந்த டாப் அப் பாலிசி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு தான் பாலிசி வச்சுருக்கீங்க. பட் சில சிச்சுவேஷனில் உங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஜாஸ்தியான ப்ரீமியம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேஸ் பாலிசி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் டாப் அப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா வர 2 lakhsக்கு நீங்கள் கம்மியாக தான் ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். பட் உங்களுக்கு எப்போவாச்சும் கிளைம் தேவைப்படுமோ நீங்கள் அதில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக டாப் அப் பாலிசியோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ சில நாட்கள் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ஃப்ரீ லுக் இன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த பாலிசி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் 15 நாளுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியை கேன்சல் பண்ணி நீங்கள் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 15 days எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பாலிசி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு 15 daysக்குள்ளாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம ஃப்ரீ லுக் இன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரேஸ் பீரியட் ஃபார் ரினியூவல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் கொடுப்போம். அதாவது ஒரு பாலிசி முடிஞ்சு அந்த பாலிசியை நீங்கள் ரினியூ பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 30 நாளுக்குள்ளாடி நீங்கள் ரினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய பெனிஃபிட்ஸோட இந்த பாலிசி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 30 நாள் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் பாலிசி போடுற மாதிரி தான் கணக்கு வந்துடும். ஸோ நான் பெனிஃபிட்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிளைம் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு குமுலேட்டிவ் போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அந்த போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் இருக்கும். 48 months வெயிட்டிங் பீரியட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக 48 months பாலிசி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் 30 நாளுக்கு மேலே கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் பாதியிலே கட்டாயி போயிடும். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் பீரியட் எவ்வளோ கொடுக்குறாங்க இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசிஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு ஆன்சர் தெரியும், 30 நாள். ஹெல்த் இன்சூரன்ஸ் டாக்குமெண்டேஷன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ஃபார்ம். ஸோ ப்ரொபோசல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான். ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஆக்சுவலாக இந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாலிசி கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் தான் டிசைட் பண்ண போகுது. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் நிறையவே கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் ஃபேக்டே தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு ஒரு கிளைம் வர பட்சத்தில் நாம் அதை பே பண்ண மாட்டோம். ஸோ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எது இருந்தாலும் அதை உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கண்டிஷன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொபோசல் ஃபார்முக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இங்கே கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆக்சுவலாக சைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சைன் பண்ணுறது தான் இந்த ப்ரொபோசல் ஃபார்ம். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தர் பாலிசி போட வராரு, அவரோட தகவல்களுக்கு முதன்மை ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரொபோசல் ஃபார்ம். ஸோ அதோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா முன்மொழிவு படிவம். ஸோ இப்போ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ப்ரொபோசல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம், அது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணிவிட்டு எப்போ பாலிசி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரொபோசலை வாங்கி நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள ப்ரொபோசல் பார்த்து இந்த ரிஸ்க் எப்படி இருக்குது, இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு 15 நாள் டைம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனிநபரின் நோயுற்ற நிலையை கீழுள்ள எந்த காரணி பாதிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனோட மார்பிடிட்டியை எது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ஜெண்டரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற வேலை, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், இன்னொன்று அவங்க வசிக்கிற இடம். ஸோ மார்பிடிட்டி அப்படிங்கிறது நோயுற்ற நிலைமை. ஸோ அந்த நிலைமைக்கு காரணம் இல்லாதது அவங்களோட லொக்கேஷன் மட்டும்தான். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் லொக்கேஷன், அதாவது வசிக்கும் இடம். ஸோ அது மட்டும்தான் அவங்களோட நோயுற்ற நிலையை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்பிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்பிடிட்டி அப்படிங்கிறது நோயுற்ற தன்மை, மோர்டாலிட்டி அப்படிங்கிறது இறப்பு. ஸோ மார்பிடிட்டி அப்படிங்கிறது அவங்க நோயோடு இருக்கிறது தான் மார்பிடிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஆகட்டும், டிவி ஆகட்டும், ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட்-19 மோர்டாலிட்டி ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது டெத் ரேட் அப்படிங்கிறது கணக்கு, அதாவது இறப்பு சதவீதம் தான் இந்த மோர்டாலிட்டி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ராஸ்பெக்டாஸ் கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 வலியுறுத்துது. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டாஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு தேவையான விஷயங்களை பார்த்து அவங்க இந்த பாலிசி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த ப்ராஸ்பெக்டாஸ். ப்ரீமியம் ரெசிப்ட். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கட்டினா தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கட்டணும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான்
ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் உள்ள விஷயம். ஸோ இதில் செக்ஷன் 64VB ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 என்ன சொல்லுது அப்படின்னா இதே விஷயத்தை தான் சொல்லுது. நீங்கள் அட்வான்ஸாக ப்ரீமியம் பே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட். ஸோ இந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும், வாரண்டிஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ வாரண்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வாரண்டி. என்டார்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ பாலிசியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேஞ்சை நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்போம். ஸோ அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்ஸ்மெண்ட். ஸோ வாரண்டி பற்றின ஒரு கேள்வி இது. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸில் வாரண்டி எதை குறிக்குது அப்படின்னு வாரண்டி அப்படிங்கிறது உத்தரவாதம்ங்கிறது பாலிசியில் திட்டவட்டமாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. வாரண்டி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வாரண்டி. கேரண்டினா என்ன நடந்தாலுமே கிளைம் தருவோம் அப்படிங்கிறது கேரண்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரினியூவல் நோட்டீஸ். ஸோ ரினியூவல் நோட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா பாலிசி முடிகிறதுக்கு முன்னாடி நாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரினியூவல் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் ஆப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் பாலிசி போட மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் கிளைம் வந்துச்சு, ஸோ நம்ம கிளைம் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் அவர் வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் தான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரினியூவல் நோட்டீஸ் அனுப்பாதனால தான் நான் பாலிசி கட்டலை, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கிளைம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆக்சுவலாக கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரினியூவல் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. பட் நம்ம ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்க்காக அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நோ யுவர் கஸ்டமர், KYC. ஸோ இது ரொம்பவே நம்ம ஆக்சுவலாக பேங்க்கில் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் கஸ்டமரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் உங்களோட சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் KYC, நோ யுவர் கஸ்டமர். ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் அண்ட் கிளைம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிஸ்க்கை நம்ம அசஸ் பண்ணி இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாமா வேணாமா, அதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அண்டர் ரைட்டிங். ஸோ அண்டர் ரைட்டிங்னா ஜென்ரலானா ரிஸ்க் செலெக்ஷன் அண்ட் ரிஸ்க் ப்ரைஸிங். இந்த ரிஸ்க்கை எடுக்கலாமா வேணாமா, ஸோ எடுத்த ரிஸ்க்குக்கு எவ்வளோ ப்ரீமியம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அண்டர் ரைட்டிங். ஸோ அண்டர் ரைட்டிங் பற்றின ஒரு கேள்வி இது. அண்டர் ரைட்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் செலெக்ஷன் அண்ட் ரிஸ்க் ப்ரைஸிங், அபாய தேர்வு மற்றும் அபாய விலையிடுதல். ஸோ அபாயம் அப்படிங்கிறது ரிஸ்க். ஸோ ஒரு அண்டர்ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் ஃபார்மு. ஸோ ப்ரப்போசல் ஃபார்மில் தான் அவங்களோட ஹோல் டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வரும். ஸோ கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ப்ரப்போசல் ஃபார்ம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப் வாங்குவோம். ஏன் அப்படின்னா ஏஜ் ஸ்லாபை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஏஜ் ப்ரூஃப் ஒன்று வாங்கிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ அவங்க அதிகமான சம் இன்ஷூர்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் அவங்களோட என்ன ஜாபில் இருக்காங்க, அவங்களோட சேலரி ஷீட்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலே மெடிக்ளைம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நம்ம வாங்கிப்போம். ஸோ பேசிக் அண்டர்ரைட்டிங் ப்ராசஸை நான் ஒரு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டர்ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். எதுலேருந்து அப்படின்னா ப்ரப்போசல் ஃபார்ம்லேருந்து ஏஜ் ப்ரூஃபு, மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஆக்சுவலாக அசஸ் பண்ணுறோம். இந்த ரிஸ்க் ஆக்சுவலாக எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிஸ்க்கை அசஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ரீமியத்தை கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம பாலிசி கொடுக்குறோம். ஸோ அண்டர்ரைட்டிங் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் யூஸ் கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா IRDAயோட அப்ரூவல் வேணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை வித்ட்ரா பண்ணணும்னாலுமே உங்களுக்கு IRDAயோட அப்ரூவல் வேணும். ஸோ IRDA அப்படிங்கிறது என்னென்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் IRDAI அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது IRDA ஆக்ட் 1999 ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்த ஆர்கனைசேஷன் 2000 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில், தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தாலும் அது IRDAயோட ரெகுலேஷனுக்கு அண்டரில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
இது இந்த சட்டம் சொல்லுது. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியில் அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவங்க இன்சூரன்ஸ் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாறிக்கலாம். ஸோ அதுக்கு போர்ட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க இனிமேல் எந்த கம்பெனிக்கு போக போகிறாங்களோ அந்த கம்பெனிக்கு பழைய பாலிசி முடிகிறதுக்கு 45 நாள் முன்னாடி அவங்க கொண்டு போய் அவங்களோட ரெக்வெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ ப்ரப்போசலையும் கொடுத்துருவாங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு போர்ட்டபிலிட்டி ஆப்ஷனை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹெல்த் கிளைம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்த் கிளைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கஸ்டமர் ஆர் இன்ஷூர்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரையுமே ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டிபிஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ டிபிஏ அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, கம்பெனி ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணிச்சு அப்படின்னா இவங்க ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட்டாக இருந்தீங்கன்னா கேஷ்லெஸ் சர்வீஸ் இவங்க தான் பண்ணுவாங்க, கிளைம் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிபிஏ வேணும் அப்படின்னா, ஸோ கம்பெனியே போய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேட்டர்ஸ் எதையுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சு ஒரு 3வது நபர் அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சு அதை ஆக்சுவலாக டீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடியாசிஸ்ட், குட் ஹெல்த் டிபிஏ, இந்த மாதிரி நிறைய டிபிஏ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாமே இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஸோ கிளைம்ஸ் 2 விதமாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீம்பர்ஸ்மெண்ட் கிளைம். ஸோ கேஷ்லெஸ் கிளைம் அப்படிங்கிறது நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காசு எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ஐடி கார்டை கொடுத்து நீங்கள் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக பே பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடலாம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று நெட்வொர்க் ப்ரொவைடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபிஎன், அதாவது ப்ரெஃபர்ட் ப்ரொவைடர் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் ப்ரொவைடர் அப்படிங்கிறது அந்த டிபிஐக்கு அண்டரில் டைப்பில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ப்ரெஃபர்டு ப்ரொவைடர் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சில ஹாஸ்பிட்டல்ஸை அவங்க நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஒரு சர்ஜரிக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வாங்கணும், ஸோ இவ்வளோ குவாலிட்டியாக ஆக்சுவலாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பில் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நெட்வொர்க்கு பேர் தான் ப்ரெஃபர்டு ப்ரொவைடர் நெட்வொர்க். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீம்பர்ஸ்மெண்ட் கிளைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதர் தான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கையிலேருந்து அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ரொம்பவே சிம்பிள், ப்ரெஃபர்ட் ப்ரொவைடர் நெட்வொர்க். கிளைம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கிளைமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் சம்மரி வேணும். ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது ஒரு சம்மரி கொடுப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டாங்க, என்னென்ன ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள், பிளட் ரிப்போர்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் அண்ட் டீடைல்டு பில்ஸ். ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இது அப்படின்னு எழுதாமல் ரொம்ப டீடைல்டு பில்ஸை நமக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பேமெண்ட் ரெசிப்ட் தனியாக நம்ம வைக்கணும். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம். ஸோ கிளைம் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ எப்படி பாலிசி போடும்போது ஒரு ப்ரப்போசல் ஃபார்ம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கிளைம் பண்ணும்போது ஒரு கிளைம் ஃபார்ம் கொடுக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரீம்பர்ஸ்மெண்ட் கிளைமுக்கு தான். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே டிபிஏவே ஆக்சுவலாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரீமியம் அவங்களுக்கு நம்ம ஆக்சுவலாக ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ரீம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நாம தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். IC38 எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயங்கள் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பாலிசிஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ கிளைம்ஸ் எப்படி நடக்குது, அண்டர் ரைட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஸோ உங்களோட ஏஜென்சி கரியருக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையில். என் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியாவில் ஏஜென்ட்டாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம்.